ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி லிமிட்டட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் நியூஸ் பற்றி லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனுக்குடன் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் அப்டேட் செய்யப்படும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா என்டிபிசி லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த என்டிபிசி லிமிட்டட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி இருக்குது 3 இயர்ஸுக்கு. அதாவது இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் கிடையாது, நீங்கள் 3 இயர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஆர் பிடெக் வந்து 65% மேலே மார்க் வாங்கி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா எம்பிஏ ஆர் பிஜிடிஎம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸல் பவர் பாயிண்ட் வேர்டில் அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் ப்ரொஃபைலும் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37. ஸோ 37 ஏஜ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1 லேக் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காமடேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கம்பெனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர் பிடெக் வந்து 65% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இதுக்கும் எம்எஸ் ஆஃபீஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பவர் செக்டர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37. ஸோ 37 ஏஜ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 90,000 பெர் மந்த்து. அது இல்லாமல் அக்காமடேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கம்பெனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிஎஸ்க்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியாவில் வந்து மெம்பர் ஆர் அசோசியேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிகிரி இன் லா வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் கம்பெனி செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. ஸோ 35 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 90,000. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி அக்காமடேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ்டில் தான் இருக்குது, யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் போஸ்டலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த என்டிபிசி நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு careers@ntpc.co.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 300 வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மோட் அண்ட் ஆன்லைன் மோட் குடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மோட் பொறுத்தளவுக்கு இந்த ஜாபுக்குன்னு தனியா அவங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அந்த அக்கவுண்ட்ல தான் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாரி இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க வந்து பே இன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணி, அந்த பே இன் ஸ்லிப்ப வந்து நீங்க ஃபில் பண்ணி, நீங்க டெபாசிட் பண்ணும்போது ஸ்டேட் பேங்க்ல வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க ஸ்டேட் பேங்க்ல குடுத்துட்டு வந்து நீங்க பே பண்ணும்போது, அவங்க வந்து ஜெனரல் நம்பர் வந்து ஒண்ணு குடுப்பாங்க. யூனிக் ஜெனரல் நம்பர். அந்த நம்பர வந்து நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது, நீங்க வந்து குடுக்கணும். ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணும்போது குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் இன் ஆன்லைன் மோட் வந்து ஈஸியான மோடா அத குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து கேண்டிடேட் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது, நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க வந்து டைரக்ட்டா பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 10. ஸோ ஜூன் 10க்குள்ள உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.